வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சின்னா. சீமான்னா தொடர்ந்து எவ்வளோ போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தாலும் மலை ஏறி மாடு மேய்த்தல் அப்படின்றத ஒரு 5000 மாடை கூப்பிட்டுட்டு மேலே போயிட்டு மேய்ச்சிட்டாரு. அது மிகப்பெரிய தடைகள்லாம் போட்டாங்க, நிறுத்தினாங்க, அதெல்லாம் போகக்கூடாதுன்னு. அந்த பேரிகேட்லாம் உடைச்சிட்டு மேலே கூப்பிட்டு போயிட்டு அதை சக்ஸஸாக பண்ணிட்டாரு. அதை குறித்து அவர் மீது வழக்கு போடுவோம் அப்படின்னும் அதை சொல்லியிருக்காங்க. வழக்கு போட்டிருக்காங்க. இதை பற்றி எப்படின்னா, சீமான் அவர்கள் யாரும் இன்னும் சொல்லு அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ஒரு போராட்டத்தை அறிவித்து அதை செஞ்சு காட்டுறாரு. தமிழக அரசியலில் ஒரு ட்ரெண்ட் செட்டை உருவாக்குறாருன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் பனையேறிகளுடைய போராட்டம், அந்த கல் இறக்கக்கூடாதுன்னாங்க. மக்களை, எளிய மனிதர்களை அதிகாரத்தை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்க காவல்துறை, அது மாதிரி மாடு மேய்க்கக்கூடாதுன்னு வனத்துறை மிரட்டுது. வா நீ அங்கே சொல்லு அப்படின்னு அந்த பெரியவரை பிடிச்சி இழுத்து அராஜகம் பண்ணாங்க. ஒரு மாடு மேய்க்கிறவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு வயல்வெளி எது இருக்கோ, எங்கே மேயணுமோ அது மாடு உணவுக்காக தானே போகுது. அப்போ அதை அராஜகம் பண்ணி இது பண்ணுறாங்க. அப்போ அவர் மேடையில் அறிவித்தார், மாடுகளுக்காக மாடாடுனோடனே இல்லை திராவிட கூட்டம்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சீமான் மக்கள்கிட்ட பேசுறதுக்கு முடியல, இப்போ மாடுகள்கிட்ட பேசுறாரு. மக்கள் ஆதரிக்கிறாங்க, மக்கள் கொண்டாடுறாங்க. சீமான் அந்த பெரியவர்லாம் சொல்றாருல, சீமான் எங்களுக்கு தெய்வம்னு சொல்றாருல்ல, அதை கேட்கும்போது பாருங்க. அதாவது அவர் வேற ஒரு மொழியை சார்ந்தவர் தான் நினைக்கிறேன். ஆனால் தனக்கான தன்னுடைய வாழ்வுரிமைக்காக துணை நிற்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கூட மக்கள் நிற்பாங்க. இதுதான் இயல்பானது. அப்போ சீமான் அவர்கள் அந்த வாழ்வுரிமை சார்ந்து யாரெல்லாம் எந்தெந்த பிரிவில் பாதிக்கப்படுறாங்களோ அப்படி ஒவ்வொரு பிரிவாக அவர் இதை சரி பண்ணிக்கிட்டே வரார், இணைச்சிக்கிட்டே வரார். இதெல்லாம் களத்தில் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை. இதெல்லாம் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை. தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே போய் நிற்கிறாரு, பனையேறிகளுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நிற்காரு, மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நிற்காரு, இஸ்லாமியர்களுடைய சிறைவாசிகள், நீண்ட நாள் சிறைவாசிகள் விடுதலைக்காக போய் நிற்காரு. இப்படின்னு எல்லா தரப்பையும் இணைக்கிறார்கள். அவர்கள் மொழி சார்ந்து அப்படின்லாம் இல்லை, அவருடைய பிரச்சனை சார்ந்து அவர் நிற்கிறார். அதே சமயம் தமிழர் அரசியல் பேசுகிறார். அப்படிங்கும்போது எல்லாருமே இன்னைக்கு சீமானை ஆதரிக்கிற நிலையை நோக்கி நகர்றாங்க. அதுக்கு இந்த மாடுகள் போராட்டம் வெற்றி. நான் கூட என்ன பண்ண போகிறாங்க ஒரு மாதிரி அந்த அந்த காவல்துறை அதிகாரி சீமானுக்கு விளக்கம் சொல்கிறார். அவரை உங்களை அட்மையர் பண்ணுறேன். கவனிக்கிறது என்னென்னா, உங்கள் பேச்சுக்கெல்லாம் கேட்குறேன், இயற்கை சார்ந்து மண் சார்ந்து இதெல்லாம் பேசுகிறீங்க, நான் அட்மையர் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன ஆகும்னா அந்த அதிகாரி தூக்கி பந்தாடிடுவாங்க, வேறு இடத்துக்கு மாற்றினாலும் மாற்றிடுவாங்க. எப்படி நீ சீமானை அவர் பேச்சை ரசிக்கிற, எப்படி பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொல்லலாம் விரும்பாது. திராவிட மாடலை பொறுத்த வரைக்கும் சீமான் பேச்சை கேட்டால் அதை கேட்குறதே அஃபென்ஸுங்கிற அளவுக்கு அவங்க வச்சுருக்காங்க. இதில் இவர் ஊடகங்கள் முன்னாடி சீமானுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு தான் சொல்கிறாரு. அவர் சீமானுக்கு புரிகிற விதமாக சொல்கிறாரு. ஆனால் ஆட்சியாளர்கள் எப்படி பார்ப்பாங்க? அப்போது இந்த அதிகாரி சீமான் ஆதரவாளர் அப்படின்னு நினச்சிட்டு அந்த அதிகாரி பந்தாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இப்போ சொல்கிறோம், அப்படி நல்லா நடக்கலைன்னா மகிழ்ச்சி. ஆனால் அப்படி நடந்தால் அதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்க முடியும். அவர் சீமானை அவரோட பேச்சை கேட்குறார், நல்லா இருக்குது அப்படின்லாம் சொன்னது தான் அதனால் பந்தாடுகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது மாதிரி சொன்னபடி மாடுகள் பேரிகேடு தள்ளி தூக்கு அப்படின்ட்டு என்ன கேட்டால், இந்த மாதிரியான அரசியல்வாதி அவசியம். சீமான் ஜெயிக்கிறாரு தோக்குறார் அதெல்லாம் கடந்து இந்த மாதிரியான உரிமை போராட்டத்துக்கு பின்விளைவுகள் குறித்து யோசிக்காமல் களத்தில் இறங்கி சண்டை செய்கிற ஒரு அரசியல்வாதி அவசியம். அப்படி ஒரு அரசியல் என்ன சொல்றாங்க, அரசை எதிர்த்து ஒரு புரோட்டோகாலை உடைச்சிட்டு அவர் உள்ள போறாரு, இது தப்பு இல்லை. அந்த புரோட்டோகால் என்னது? மக்களுக்கு தானேங்க, மக்களுக்காக தானே. அரசு யாருக்காக? மக்களுக்காக தானே. ஜல்லிக்கட்டு போராடக்கூடாதுன்னு சொன்னா அரசு எதுக்காக நின்னோம்? எல்லாரும் போராடி நின்று ஜெயிச்சு வாங்கணும்ல. மக்களுடைய உறுதி, மக்களுடைய உரிமை சார்ந்து மக்கள் ஒற்றுமையாக நின்றால் அரசுகளும் எல்லாம் வழிக்கு வருவாங்க. இவ்வளோ நாளைக்கும் இந்த நீதிமன்றங்களை காட்டி, அரசுகளை காட்டி, காவல்துறையை காட்டி இந்த ஆட்சியாளர் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை உடைக்கிற அரசியல்வாதியாக சீமான் உருவாக்கியிருக்கார். நான் அதை சீமான் அவர்களுடைய இந்த அணுகுமுறையை வரவேற்கிறேன். இது அபத்தமாக இருக்கலாம், என்ன இருக்கலாம். ஆனால் இது இப்படியான அரசியலை செய்வதற்கு தமிழகத்தில் ஆளை சீமான் உருவாக்கியிருக்கார். இது அவசியமானது. அந்த மாடு மேய்க்கிறவங்களோட உரிமைக்கு யார் பேசுவா? நீங்கள்லாம் பாலிசான அரசியல், ஒயிட் காலர் அரசியல்வாதிகள் ஆகிட்டீங்க. களத்தில் நின்று கம்பை பிடிச்சிக்கிட்டு மாடு மேய்க்கிறவங்க கூட தோளில் கை போட்டு நின்று பேசுகிற அந்த இது இருக்குல்ல, அது பெரிய அளவில் மக்கள்கிட்ட ஈர்க்கப்படுங்க. அது நடக்குதில்ல, இன்றைக்கி கண் முன்னாடி பார்க்குறோம்ல. யார் போகிறா களத்துக்கு, யார் போராடுறதுக்கு? நீங்கள் அது சொன்னபடி மேடையில் அறிவித்தார் சீமான், அது சொன்னபடி செஞ்சார்ல. எங்கே நீ புறக்கணிக்கப்படுகிறாயோ அந்த இடத்துல நீ எழுந்து நில், அது செஞ்சார்ல.
எந்த இடத்துல அந்த வன அதிகாரிகள் அந்த அவரை பெரியவரை இது கீழே தள்ளி விட்டாங்களோ, அந்த இடத்துல மாடுகள் போச்சு. ஒதுங்கி நின்னீங்கள்ல, நிக்க வேண்டிய நிலை வந்துச்சுல்ல. இது செய்யும்போது பொதுமக்கள் எல்லாம் ஒற்றுமையா நிக்கிறாங்க அப்படிங்கும்போது அரசுகள் பின்வாங்கும். கண்டிப்பா. இதான் நடக்கும். சீமான் மீது வழக்கு வரும். ஆமா, வழக்கு வரட்டும். இப்ப இப்ப 100 வழக்குல 100 இது 120 101 வழக்கு வழக்கு. அவ்வளோதான். வழக்கை சந்திக்கிறது. அந்த தைரியமும், துணிச்சலும் எதிர்கொள்ற பண்போட ஒரு அரசியல்வாதி பயணிக்கிறது அவசியமானது. அது முந்தி 90களுக்கு முன்னாடி இருந்தது. இப்ப இடையில ஒரு இதாகி போச்சு. இப்ப மீண்டும் சீமான் அதை முன்னெடுக்கிறார். அது முக்கியமாக தமிழர் நலன் சார்ந்த அரசியலாக முன்னெடுக்கிறார். அது அவசியமானது. அதனால அத நம்ம வரவேற்போம். அப்ப பீகார்ல வந்து 6,00,000 பேர வந்து நீக்கிட்டாங்க. அந்த நீக்கின அந்த 6,00,000 பேர வந்து உங்களுக்கு தான் 2026 தேர்தல்ல சேர்த்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதை எதிர்த்து வந்து காங்கிரஸினுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த மாரி நீங்க சேர்ந்தீங்கன்னா, தமிழக மாநிலத்தையே நம்ம வந்து சொன்னதுதான். நம்ம ஆமா. இதுக்கு முந்தைய நம்ம காணொளியில இடையில சொன்னோம். சொன்னதுதான். இது ம். மாநில அரசுகளுக்கு ஒரு பெரிய இடர்பாடுகள உருவாக்கும். அவங்க வந்து இந்த அவங்க ஊர் திருவிழாக்கெல்லாம் அவங்க போயிட்டு வராங்கல்ல. ம். அந்த மாரி எலக்ஷன் டைமுக்கு போயிட்டு வரட்டும். இதுல ஆமா. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ம். அப்புறம் அப்படின்னு நாங்க எப்படி கேட்டிருக்காரு. ஜெயிக்கிறது? தமிழ்நாட்டுல நீங்க எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க. எங்கள சங்கிங்கிறீங்க. எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க. எல்லாம் கோயில், குளம், முருகன், சிவன்னு எல்லா கோயிலுக்கும் போறீங்க. மாரியம்மன் கோயில் எல்லா கோயிலுக்கும் போறீங்க. ஆனா கடைசியில ஒரு கோயில்ல இந்துன்னு ஓட்ட போட மாட்டேங்கிறீங்க. எல்லாம் பிராந்திய கட்சிகளுக்கு, மாநில கட்சிகளுக்கு ஓட்டு போடுறீங்க. அப்ப நாங்க பிஜேபிக்காரன் எப்படி தான் ஜெயிக்கிறது? அப்ப நீங்க எங்களுக்கு எங்க தமிழ்நாட்டுல எங்களுக்கு வாக்காளர்கள் இல்ல. சரியா? அப்ப நாங்க வாக்காளர்களை இறக்குமதி வழக்கமா தொழிலாளர்களை இறக்குமதி பண்ணுவாங்க. இப்ப பிஜேபி நுணுக்கமான அரசியல் பண்ணுது. இவன என்ன பண்ணாலும் இவன ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. நம்மள வட இந்தியன்கங்க, இந்தி திணிப்புன்னு எதிர்க்கிறாங்க. அப்போ பார்ப்போம், நம்ம ஆள்களே கொண்டு வந்துருவோம். நீ வாக்காளர்கள் இருந்தா தானே போடுறதுக்கு. அதனால நாங்க ஆள்கள இறக்குறோம் அப்படிங்கிற ஒரு நுணுக்கமான அரசியல். இது இப்ப தேர்தல் புலம்பெயர் தொழிலாளர்கள்னு சொல்றாங்க. அங்க புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வந்து இங்க சொந்தமா வீடு இருக்கணும். ம். அவங்க எவ்வளவு நாள் இங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு இருக்கணும். அப்ப அவங்க ரொம்ப ஒரு நாள் நீண்ட இருப்பாங்கன்றது ஒரு ஒரு மிகப்பெரிய நீண்ட கேள்வி இருக்கு. காலமா நீங்க ஒரு நிலத்துல வசிக்கிறீங்க அப்படிங்கும்போது, அந்த நிலத்துல உங்களுக்கான ரேஷன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கி, நீங்க வாக்களிக்கிறதுக்கான முகவரி சான்றுகள்லாம் பெற்று பண்ணுவீங்க. இது நடக்கிறது தான். ஆனால் இந்த தொழிலாளர்கள் இங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வர்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோன்னா வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. போறாங்க. அவ்வளோதான் அவங்களோட இது. இவர்கள் இங்கேயே தங்கி இருக்க போறது கிடையாது. நீண்ட காலமும் இருக்க போறது கிடையாது. ஆனால் பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, தமிழ்நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னா, தமிழ்நாடு தனித்த தமிழர்களுடைய நாடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. தமிழ் மொழி பேசக்கூடியவர்களுடையதா இருக்கக்கூடாது. வேற மொழி ஆள்களர்கள்லாம் உள்ள இறக்கி விட்டாச்சுன்னா, அது ஒரு கொலாப்ஸ் பெரும்பான்மையா பண்ணணும் கொலாப்ஸ் எல்லாத்தையும். ஆயிக்கணும். நீங்க பியூரா இருந்தா தானே சார் நீங்க தமிழர்கள்ன்றீங்க. ஏற்கனவே திராவிட கூட்டம் அத கரப்ட் பண்ணி வச்சிருக்கு. அத அதுல கொலைச்சு தெளியறதுக்கே வச்சிருக்கு. ரொம்ப நாள் ஆகுது. அதே நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே 2009க்கு அப்புறம் நம்ம 1,50,000 பேர சாவு குடுத்த பிறகு தான் அத கண்டுபிடிச்சிருக்கோம். ஓ! இது வேற திராவிடம்ங்கிறது வேற. திராவிடம் தமிழர் அல்லாதோர் தமிழ் மண்ணை ஆள்றதுக்காக கொண்டு வரப்பட்ட கான்செப்ட் அப்படிங்கிறதே நம்ம அப்ப தான் புரிஞ்சிருக்கோம். இது திராவிடம் ஒரு சிதைப்பு பண்ணியிருக்கு. இப்போ சென்ட்ரல் பிஜேபி அவங்க வட இந்திய அரசியல். அவங்க தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல. ஒவ்வொரு எல்லா மாநிலங்கள்லயும் இந்த மாநிலத்திலும் மாரியான அவங்க முயற்சி ஆள்களை சப்ளை பண்றாங்க. மக்கள கொண்டு இறக்குமதி பண்ணி, அந்த இடத்துல தங்களுக்கான வாக்காளர்கள உருவாக்குறது. இந்த நுணுக்கத்தை தான் மும்பையில் செய்தார்கள். மகாராஷ்டிராவை அந்த மண்ணின் மைந்தர்கள் கிட்ட அதிகாரம் போக முடியாம பார்த்துக்கிட்டதுக்கு, இந்த அரசியல் தான் காரணம். மும்பையை இன்னும் வட இந்தியர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. குஜராத்திகள் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அந்த மண்ணை சேர்ந்தவர்களுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. அங்க இருக்கிற எ ம மராத்தியர்களுக்கான உரிமை சார்ந்த அரசியல் பேசக்கூடியவர்களுக்கு இப்போது தான் அந்த உண்மை புரியுது. அதனால தான் அவங்க இப்ப தான் பேசவே ஆரம்பிக்கிறாங்க. இந்தி திணிப்புக்கு எதிராக இப்ப தான் பேசுறாங்க. அதுக்கும் தமிழர்கள் தான் அது முன்னுதாரணமா இருக்கிறாங்க. அத தான் அவங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்க. முயற்சி செஞ்சுட்டாங்க. ஆமா, இப்ப தொடங்கிட்டாங்க. ஆமா. இனிமே செய்றாங்க. இப்ப இவர்கள் இந்த மாரி தமிழ்நாட்டுக்குள்ள வாக்காளர்களை இறக்குமதி செஞ்சு, தமிழ்நாட்டுல ஏதாவது ஜெயிச்சிடலாம்னு பார்க்குறாங்க. ஆனா இதற்கு நெறைய பேர் என்ன சொல்றாங்க, இங்க இருக்கிற அந்த ஏஜென்ட்டுகள், அதாவது வேலைக்கு அவங்கள ம். கூட்டு வராங்கல்ல, அவங்க வந்து இத வந்து கைவிடணும். அவங்கள இந்த மாரியான நேரத்தில தேர்தல் டைம்ல கூட்டு வந்தீங்கன்னா தான் அவங்க இங்க இருக்க முடியுது. அவங்களுக்கு வேலை இல்லன்னு சொன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. அவங்க ரொம்ப நாள் இங்க இருக்க முடியாது. ஆமா. இப்ப இங்க இருக்கிற தமிழர்கள், நீங்க தான் ஆளுங்கள கூட்டு வரீங்க. அவங்க இந்த மாரி கொண்டு வரக்கூடாது. ம். இங்க தமிழர்கள வச்சு நீங்க இல்லங்க. வேலை இப்போ செய்யுங்கன்றாங்க. தேர்தல் அன்னைக்கு எல்லாருக்கும் விடுமுறை குடுக்குறீங்க. இந்த தொழிலாளர்களுக்குன்னு சிறப்பா ஒரு 2 நாள் விடுமுறை குடுங்க. போயிட்டு ஓட்டு போடட்டும். அந்த அந்த கூட்டு வர முதலாளிகளுக்கு உத்தரவு போடுங்க. இப்போ நீங்க ஓவர் நைட்ல கொரோனா காலத்துல இது பண்ணீங்க உத்தரவு போட்டீங்கல்ல. அதே மாரி இந்த தொழிலாளர்களுக்கு உத்தரவு போடுங்க. அந்த கூட்டு வர ஏஜென்ட்களுக்கு உத்தரவு போடுங்க. கூட்டு வர இது பண்ணக்கூடாது. அவர்களுக்கு விடுமுறை குடுத்தாகணும். அவர்கள் தேர்தல்ல வாக்களிக்க வரணும். அது கண்டிப்பா அப்படின்னு சொல்லுங்க. செய்வாங்க. சம்பளத்துடன் கூடிய விடுப்புன்னு குடுங்க. அத செய்யுங்க. அதுக்கு எதுக்கு அந்த தொழிலாளர்கள இங்க தமிழ்நாட்டுடைய பிரஜையா மாத்துறீங்க? இதன் மூலமா என்ன ஆகும்? தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த எந்த விஷயம் அவனுக்கு புரியுமா? இந்தி திணிப்புக்கு தமிழர்கள் போராடுவாங்க. அவன் போராடுவானா? அவனே இந்தியன். அவன் எப்படி போராடுவான்? அவன் இங்க உள்ள மண்ணின் உரிமை சார்ந்தவன் ஏதாவது போராட்டத்துக்கு வருவானா? எதுவும் பண்ணுவானா? அவனுக்கு எதுவுமே தெரியாது.
அவன் வந்து அவன் என்ன பண்ணுவான், இயல்பாவே வட இந்திய கட்சிகள் தான் போடுவான். வட இந்திய கட்சிகள் பிஜேபியா இருக்கும், இல்லாது காங்கிரஸா இருக்கும். அப்போ காங்கிரஸை விட பிஜேபி தான் சங்கிகளான மனநிலை கொண்டவர்களை தான் அவங்க தொழிலாளர்களா இறக்கியிருப்பாங்க. ஆனா இது ஒரு விதத்துல காங்கிரஸுக்கு இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே இது. எப்படி இருந்தாலும் காங்கிரஸுக்கும் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்கல்ல. அது அது காங்கிரஸ் காங்கிரஸுக்கும் கன்சல்டேட் ஆகலாம் அந்த இல்ல ஓட்டு. சிதம்பரம் தானே அதை வந்து இது பண்றாரு. சொல்றாரு. ஆனால் அது வந்து மாநில நலன் சார்ந்து யோசிக்கணுங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், நீ ஒரு தமிழரா பிஜேபியா அது சொல்றாரு. பிஜேபியாரு, காங்கிரஸாரு யாருலயும் இரு. ஆனா அந்த மாநில உரிமை சார்ந்து இருக்கு. இப்போ கர்நாடகால இருக்காங்க. அவன் தேசிய கட்சிகளையும் இருக்கான். ஆனா அவன் கன்னடனா இருக்கான். தமிழ்நாட்டுல மட்டும் தான் அப்படி இல்ல. இவன் உடனே தன்னை வந்து அப்படியே பியூர் சங்கியா மாத்திரான். பியூர் காங்கிரஸ்காரனை நினைச்சுக்கிட்டான். அப்படி இருந்தா ஆபத்து தானே. இப்போ சிதம்பரம் அவர்களுடைய இந்த இதை வந்து வரவேற்கிறோம் நம்ம. அவர் காங்கிரஸ்ல இருந்தாலும் கூட, தேசிய கட்சியில் இருந்தாலும் கூட இதை வந்து கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறார். மகிழ்ச்சி, வரவேற்கக்கூடியது. இது சரியானது. தமிழ்நாட்டு பிராந்திய கட்சிகள் மட்டும் எதிர்க்கவில்லை. இந்த மாதிரியானது. அதுக்கு தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கு. இப்பவுமே நீங்க வந்து அப்படி ஒண்ணும் பண்ணல. நீங்க நம்ம அதுக்குள்ளே கொண்டு வந்து வரல, அதுக்குள்ளே நீங்க இந்த மாதிரி பண்றாங்க. சொல்லாதீங்க நீ அப்படின்னு. வந்து யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி நீங்க வந்து பிஜேபி என்ன செய்ய போங்கிறத எல்லாருக்குமே தெரியும். நீங்க உங்களுடைய நடவடிக்கை என்ன, அது எப்படி கொண்டு வர போறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுதான். அந்த அச்சத்திலிருந்து தான் இது எதிர்க்கப்பட வேண்டியது. தமிழர்கள் மட்டும் இல்ல, மொத்த மற்ற எல்லா தேசிய மாநிலங்கள். இனத்தைச் சேர்ந்தவர்களும் இதை எதிர்க்க வேண்டும். அவர்கள் விடுமுறை கொடுங்க. அவர்களுடைய வசதிக்காக இங்க வந்து வாக்குகளை கொடுத்தீங்கன்னா, எங்க மண்ணுடைய மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும். அதான் இல்லையா, நாம இப்ப நம்ம மும்பை தமிழர்கள் இருக்காங்கல்ல, அதே மாரி இங்க நீண்ட காலமா இங்க வசிக்கிறாங்க. சேட்டுகள் அவங்களுக்கு அறிஞர் இருக்கு. கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க இருக்கு. இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கு. அவங்க இருக்காங்க. இந்த தொழிலாளர்கள் கொடுக்கிறது இதுக்கான ஆரம்ப புள்ளி அந்த ரேஷன் கார்டு. ஆமா. ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு, ஒரே ஒரே நாடு, ஒரே இவங்கள தேர்தல், ஒரே ரேஷன் வந்துட்டா கார்டு. பாயிண்ட் வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு. அதான் ஒரே நாடு, ஒரே தேர்தல் இருக்குல்ல. அதுதான் இது. இதுதான். இப்போ மொத்த இதுக்கும் ஒண்ணா ஆக்கிட்டோம்னா, எல்லா பயிலும் நம்ம பயில குத்துன்னு குத்திருவானோ அப்படிங்கிறது தான். இங்க லோக்கல்ல உள்ளவன் தானே ஓட்டு போட யார் எங்க முடியும். வேணாலும் ரேஷன் வாங்கிக்கலாம், யார் எங்க வேணாலும் ஆ, ஓட்டு போட்டுக்கலாம், யார் எங்க வேணாலும் ஆ. இருந்துக்கலாம். அப்ப ஈஸியா பிஜேபி வளர்க்கறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு ஆமா. இருக்குது. ஆமா. இவர்களுக்கு எப்பவுமே ஒரு அச்சம் இருக்கு. இந்த தேசிய இனங்கள் வந்து தனித்த அடையாளத்தோட இருப்பது, இந்திய உடைய கூட்டு அந்த இதுக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு சிக்கல் வருமோ அப்படிங்கிற அச்சம் இருக்கு. அப்போ அதனால இவர்கள் வந்து வடக்க இருக்கிற எல்லாரையும் கொண்டு வந்து இங்க வந்து நிரப்பி, அத வந்து இதா மாத்துறது. ஒரே தனித்த இனமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான முயற்சியை செய்றாங்க. இது ஒரு நீண்ட கால செயல் திட்டம். ஒரே மொழிய உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஒரே மொழிய உருவாக்குறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுலலாம் எதிர்க்கிறோம். இப்போ வந்து வட இந்தியர்கள் வந்து இங்க ஒரு 1,00,00,000 பேர் வந்துட்டாங்கன்னு வைங்களேன். அவன் 1,00,00,000 பேருக்கு போர்க்கொடி தூக்குவான். ஆமாம், இந்தி எங்களுக்கு வேண்டும்பான். உடனே வட இந்திய சேனல்கள் வந்து எல்லாம் வந்து மைக்க நீட்டிட்டு, பாருங்கள் தமிழ்நாட்டிலிருந்தே கோரிக்கை வந்து விட்டது. இந்தி வேண்டுமாம் அவர்களுக்குன்பான். தமிழன்ட்ட கேட்க மாட்டானுங்க. இப்பவுமே வந்து தமிழை பேசக்கூடியவர்கள், பிறமொழியினரே வந்து என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு ஹிந்தி வேணுங்கிற மாரி அவர்கள் ஒரு இது பண்றாங்க. ஏன்னா, அவனுக்கு ஹிந்தியும் ஒண்ணு தான், தமிழும் ஒண்ணு தான். அவன பொறுத்தவரைக்கும் அது 2மே பிறமொழி வேற தான். வேற வெவ்வேறு மொழி தான். மொழிகள். இப்போ நெறைய உணவகங்கள்லாம் ஆள்கள கூட்டு வர்றாங்கல்ல, அந்த உணவக உரிமையாளர்கள் எல்லாம் தமிழர்கள் அல்லாதவர்கள், பெருவாரியானவர்கள். அவர பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்காரன வேலைக்கு வச்சாலும் சரி தான், ஹிந்திக்காரன வேலைக்கு வச்சாலும் சரி தான். அவனுக்கு அந்த மண் நலன் இருக்காது. அவனுக்கு பொறுத்தவரைக்கும் வருமானம் தான் நலமா இருக்கும். அப்ப அவன்ட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னா, அவன்ட்ட தமிழ்ல பேசுங்கன்னு சொன்னா, எனக்கு தமிழும் ஒண்ணு தான்ப்பா, ஹிந்தியும் ஒண்ணு தான்ப்பா. நான் அவன்ட்ட ஹிந்தியில பேசுறேன்பான். ஒரு தமிழனுக்கு நம்ம சொல்றது புரியும். ஏன்னா நீங்க அவர்ட்ட வந்து ஹிந்தியில பேசாதீங்க. சாவல் லைக்காவுன்னு சொல்லாதீங்க. சோறு கொண்டான்னு சொல்லுங்க. அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஒரு தமிழனுக்கு வந்து புரிஞ்சுக்கிடும். ஆமா, சரிதான் அப்படின்ட்டு. ஆனா இவர்ட்ட சொன்னா வேற மொழி ஒ வ தென் மாநிலத்து பந்துவா இருந்தாருன்னு வைங்களேன், சக மாநில பந்துக்கள். அவர்ட்ட சொன்னா என்ன சொல்லுவான், எனக்கு தமிழ் ஒண்ணு தான், ஹிந்தி ஒண்ணு தான். நான் ஹிந்தியில சொல்லிட்டு போறேன்பான். இதான் நுணுக்கமான இது. அப்ப பிஜேபி தேசிய கட்சிகள் ஒரு நுணுக்கமான அரசியல் செய்தால், இங்க உள்ள திராவிட கட்சிகள் ஒரு நுணுக்கமான அரசியல் செய்யும். திராவிடர்களும் ஒரு நுணுக்கமான அரசியல் செய்வார்கள். 2026 தேர்தலை முன்னிட்டு தேமுதிகவும், ஓபிஎஸும் ஸ்டாலினை சந்திச்சாங்க. ம். அது திருமாவளவன்கிட்ட கேட்கும்போது, இந்த மாதிரியான கட்சிகள் வந்து அதிகமா உங்க கூட்டணி வந்துட்டே இருக்குது. உங்களுக்கு பலமா பார்க்குறீங்களா? அது பலவீனமா பார்க்குறீங்களா? உங்களுக்கு தேர்தல் சீட்டு குடுக்கும்போது, இது ஒதுக்கும்போது இது ஒரு பிரச்சனைய அதான் இங்க உருவாக்குமான்னு கேட்குறாங்க. அவரு தலைவர் தான் அத சொல்லணும். நான் கூட்டணி தலைவர்லாம் கூட்டணி கட்சின்னு இருக்கிறேன். எல்லாரும் வரணுன்றது என்னோட எண்ணம் தான். ஆனா, அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அதான் சொல்றாரு. உள்ளுக்குள்ள அவருக்கு இருக்கிற 2 சீட்டும் பறி போயிருமோ அப்படிங்கிற பதட்டத்துல வருமோ அப்படின்னு கேட்குறீங்க நீங்க. ம். இருக்கிற 2 சீட் தான் குடுப்பாய்ங்க, 4 சீட் தான் குடுப்பாய்ங்க. அதுலயும் வந்து பங்கு போடுறதுக்கு ஓபிஎஸும் எப்படியும் தேமுதிகவும் அவங்களுக்கு 6 ஒரு 10 சீட்டு குடுக்குறாங்கன்னு. அதுல இன்னும் 2, 3 கட்சிகள் உள்ள வரும்பொழுது, வாக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கூட்டணி ஒதுக்குற கட்சியில அந்த ஒதுக்குற சீட்ல இருந்து தான் அவங்களுக்கு குடுக்க போறாங்க. ஆமா. அது இவங்களுக்கு தான் அது பிரச்சனை. அவங்க எப்பயுமே வச்சுக்கிற 200 சீட்டையே அவங்க அப்படி வச்சுக்குவாங்க. எதுக்கு இருக்கணும்ங்கிறேன் நான். உங்களுடைய வாக்கு இல்லன்னா திமுக ஜெயிக்காதுங்க. எல்லாருக்குமே தெரியுது. ஆமா. அதாவது ஊர்ல உள்ள எல்லா பயலுக்குமே தெரியுது. திமுக அணியில விசிக இல்லன்னா திமுக தோத்து அது போகுங்கன்னு விசிக எல்லாருக்குமே தெரியுது. இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது. விசிகல இருக்கவங்களுக்கும் தெரியுது. விசிக தலைவருக்கும் தெரியுது. ஆனாலும் ஒட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ அத சொன்னா வந்து என்னை வந்து ஆசை வார்த்தை காட்டி இழுத்து விடலாம், பிரிச்சு விடலாம் அப்படின்னு சொன்னா எப்படி மதிப்பாங்க உங்களுக்கு?
நாங்கள் தேவைப்பட்டா இருப்போம். இல்லன்னா எங்கள மதிக்கலன்னா அத்துட்டு போவோம். நாங்க எங்க வாய்ப்பு இருக்கோ அங்க போவோம். அது பிஜேபி இருந்தாலும் சரி, அந்த கூட்டணியில போய் சேருவோம்ன்னு சொல்லி பாருங்க, திமுக நடுங்கும். ஆமா நான் பிஜேபி அது அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கு. நாங்க அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கோம். நாங்க பிஜேபி கூட கூட்டணிக்கு ஒரு வார்த்தை ஸ்டேட்மெண்ட் விட சொல்லுங்களேன். திமுக நடுங்கிறோம். ஏன் பெயர் வாங்கல அப்படின்ட்டு. ஆனா நீங்க வாண்டடா நாங்க வந்து போவே மாட்டோம். எங்க ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்ச மாரி இருப்போம் அப்படின்னா, அவன் வந்து உங்களுக்கு 10 சீட்டு குடுக்கணும்னு பிளான் வச்சிருந்தாங்களே. இப்போ ஓபிஎஸ், தேமுதிக வந்துச்சுன்னா, அதுல 2, 2 கட் உங்களுக்கு பண்ணு. குடுத்துருந்தா அவங்க ஆ விட்டு விடுக்கணும். அப்படிதான் போகும். இதான் நடக்கும். ஆனால் விசிக வந்து ஆளுமையோட இருந்தால், அவர்களுடைய சீட்டு பேரம் வந்து குறையாது. ஆளுமையற்று இருந்தால் குறையத்தான் செய்யும். அது இல்லாம ஓபிஎஸ் அங்க போயிட்டு அங்க பெரிய வாக்குகள ஒண்ணும் சாய்க்க போறதும் கிடையாது. அவரும் அப்படி ஒரு நம்பிக்கையில எங்கேயும் வாய்ப்பில்ல. முன்னாள் முதலமைச்சரு, அது ம். ஒரு பிம்பம் இருக்குது. அத நம்பி அவரு என்ன எங்கேயும் போயிட்டு இருக்க முடியாது. பிம்பத்த வச்சு என்ன பண்றது? அவர நம்பி ஆள்கள் இருக்கணும்ல, வாக்காளர்கள் இருக்கணும்ல. அதுல வேற ஏதோ சொல்லியிருந்தாரு. அத மாநாடு நடத்த போறோம். அதுல வந்து கூட்டணி பத்தி யாரும் ஆ பேசக்கூடாதுன்னு வார்ன் பண்ணியிருக்காரு. ஐய்யய்யோ! என்ன கருத்து சொல்லிட்டாலும் கருத்து சொல்லி அப்படியே கூட்டணி உடைச்சிட போறாய்ங்க. யாரு கருத்து சொல்றதுக்கு யார் இருக்கா? முதல்ல வாக்காளர்கள் யார் இருக்கா அவங்களுக்கு? மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்ண்ணா. நன்றி. நன்றி.